இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து செல்லார் டோருங்கிற படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டூர் போகிறாங்க. டூர்னால் ஒரு வெக்கேஷன் ஆட்டம் ஒரு வெளியூர் போய் தங்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது வந்து ஒரு எஸ்டேட் ஓனரை பார்க்குறாங்க. என்னோடய எஸ்டேட்டை வந்து நான் உங்களுக்கு விட்றேன், வாடகைக்கு விட்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாடகைக்கு விட்டுறாங்க. வாடகைக்கு விட்டு ஓனர் வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறமா ஒரு டோர் இருக்குது. செல்லார் டோர்னால் வந்து இங்கே பாதாள அறைன்னு ஒன்று இருக்குது. இந்த பாதாள அறையோட கதவு வந்து மூடியே இருக்குது, போட்டிருக்கு. இவங்க ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பாதாள அறையோட டோரை பற்றி அவர் ஓனர் எதுவுமே சொல்லிட்டு போகல. அதனால் வந்து இவங்களுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்ட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. இதனாலே அவங்க சுற்றி ஃபுல்லாக ஒரு சந்தேக பார்வையாக வந்து நடந்துகிட்ருக்கு. அவங்க மைண்டு ஃபுல்லாக ஒரு மைண்டு கேம் ஆட்டம். இந்த கதவுக்குள்ளே என்ன தான் இருக்கும், யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது பேய் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு வந்து இவங்களே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவங்களை சுற்றி நடக்கிறதும் எல்லாமே வந்து ஒரு பேய் படம் மாட்டமே திகிலாகவே இருக்குது. இது ஒரு த்ரில்லரான படம் தான். அதனால் இவங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க சந்தேகப்படுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாரோ இருக்க மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதான் இந்த படத்தோட கதை. நான் டேரக்டர் வந்து எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள அறைக்குள்ளே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, சும்மா டம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பொருள் கொடுப்பாங்க யாராவது பெரியவங்க, அந்த பொருளை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு வந்து நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற பேச்சையும் மீறி நம்ம உள்ளே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அந்த கதையை தான் வந்து இந்த சின்ன பொருளை தான் வந்து இந்த படத்தில் வந்து திணிச்சிருக்காரு டேரக்டரு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து இந்த கதையை வச்சு இந்த கதையினாலேயே ஃபுல்லாக சந்தேக பார்வையோடு தான் வந்து எடுத்திருக்காங்க.